ஆலங்குளத்தில் ரத்னம் மோட்டார்ஸ் புதிய ஷோரூம் கிளை திறப்பு விழா. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ரத்னம் மோட்டார்ஸ் புதிய புல்லட் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவரும் ரத்னம் மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குநருமான பாஸ்கர் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ், தூத்துக்குடி மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவரும் அகில இந்திய வணிகர்களின் சம்மேளனம் தேசிய முதன்மை துணைத் தலைவருமான ஏ.எம். விக்ரமராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய ஷோரூம் கிளையை திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மண்டல தலைவர் டி.பி.வி. வைகுண்டராஜா சர்வீஸ் சென்டரை திறந்து வைத்தார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் கண்ணன் வரவேற்றார். மாநில கூடுதல் செயலாளர் ஆர்.கே. காளிதாசன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆலங்குளம் டி.பி.வி. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டி.பி.வி. கருணாகரராஜா, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் தங்கையா கணேசன், சுரண்டை வத்தல் வியாபாரிகள் சங்கம் தலைவர் எஸ்.எம்.டி. ரத்னசாமி, தென்காசி வடக்கு மாவட்ட பொருளாளர் ஐ.வி.என். கலைவாணன், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் சின்னத்துரை, ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முகசுந்தரம், கௌரவ தலைவர் எஸ்.டி. ஜான் ரவி, செயலாளர் முத்துவேல், பொருளாளர் குழந்தைவேல், கரிகால் மன்னவன், கோவில்பட்டி மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தென்காசி வடக்கு மாவட்ட இளைஞரணி இமானுவேல், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முத்துராஜா, சுரண்டை வியாபாரிகள் சங்கம் தலைவர் காமராஜ், விநாயகா மெட்டல்ஸ் அன்பழகன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாக்கியராஜ், மாநில இணை செயலாளர் ஜெபஸ் திலகராஜ், மாவட்ட துணைத் தலைவர் சண்முக வெங்கடேஷ், துணை அமைப்பாளர் பாலரத்தினம், ராபர்ட், பாலமுருகன், முத்துக்குமார், தமீமும் அன்சாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரமைப்பு தூத்துக்குடி மாவட்ட பொருளாளர் அருணாசலம் நன்றி கூறினார்.